but you're not doing it. You shower in that house. இருக்குமேன்றதுக்கு போறா. You should have not eat that sandwich, but நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வியானா இருக்காங்கல்ல, ஆதிரை பண்ணதை கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்கன்னு சொல்லாங்க. ஆக்சுவலா வந்து வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஒஸ்டா 2 பேரையும் பெஸ்டா 2 பேரையும் செலக்ட் பண்ணுங்கன்னு எல்லாரையும் தனித்தனியா வந்து பிக் பாஸ் சொல்லுவாரு பாத்தீங்களா. அதுல வியானா சொன்னதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வியானா வந்து முதல்ல ஆதிரை பேரை சொல்றாங்க. ஆதிரை பேரை சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அது என்னன்னா, ஆதிரை இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க. ஆனா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்களா அவங்க நடந்துக்கவே இல்லை. இந்த மாஸ்க் டாஸ்க் வரும்போது கூட எஃப்ஜேவோட மாஸ்கை எடுக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றோமா, நம்ம டீமா செயல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொன்னோம். ஆனா அப்பயும் ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, டீமெல்லாம் நான் ஆட மாட்டேன், நான் எப்பவுமே இண்டிவிஜுவல் கேம் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் ரைட்டு தான், இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறதுக்கு தான் எல்லாருமே வந்திருக்கோம். ஆனா 2 குரூப்பா பிரிச்சிருக்கப்ப 2 குரூப்புக்காகவும் கொஞ்சம் விளையாடி தான் ஆகணும். அதை அவங்க பண்ணல அப்படின்றத சொல்றாங்க. இது 100% வேலிடான பாயிண்டா இல்லையா? கண்டிப்பா வேலிடான பாயிண்ட். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லயே இருக்கிறது கிடையாது. அவங்க இன்னும் பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. ஷவர் பண்றது இல்ல, அதாவது அவங்க சரியா குளிக்கிறது இல்ல, தண்ணி இங்க அதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க. அதாவது இவங்க கிட்ட இருக்க வசதியை பயன்படுத்திக்கிறது இல்லைன்னு சொல்றாங்களா, இல்ல அவங்க சரியா மொத்தத்துக்கே ஷவர் பண்றது இல்லைன்னு சொல்றாங்களான்னு தெரியல. எல்லாருமே ஆதிரை குளிக்கிறது இல்லைன்னு ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி அவங்க மீன் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல ஜக்கூசி இருக்கு பாத்தீங்களா, அதை அவங்க யூஸ் பண்ணலன்றதை இவங்க மீன் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சூப்பரான விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்களுக்கு டின்னர் நாங்கள் தரோன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார்ல, அதனால எல்லாருமே பக்காவாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்களுக்கு பசி எடுக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே சமைச்சிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, அவங்க நம்மளே சமைச்சா வந்து அது விதிமீறல் ஆகிடும், அதனால அவங்க கிட்டேயே கேட்கலான்னு கேட்டாங்க. அந்த இடத்துல ஒரு இஷ்யூ நடந்தது பார்த்தீங்களா. அந்த இஷ்யூலையும் ஆதிரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எஃப்ஜே சைடு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அவங்க கிளம்பும் போது இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அதுக்கு வியானா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரைட்டுமா, நாங்கள் தான் வந்து நாங்கள் பண்ண விஷயமே வேற, நாங்கள் விதிமீறல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி நாங்கள் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, நாங்கள் அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியவங்கள, அதாவது அங்கே போய் சாப்பிட வேண்டியவங்கள நாங்கள் கெடுத்துட்டோம்னு நீ சொல்கிறல்ல, அப்போ அவங்க செஞ்சு கொடுத்தத நீ ஏன் சாப்பிட்ட? நீ சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றி கூட சாப்பிட்ருக்கலாம்ல. நீ எதுக்கு அவங்க செஞ்சு வச்சிட்ட குழம்ப நீ யூஸ் பண்ண? நாங்கள் யூஸ் பண்ணோம், சரி, நீ எதுக்கு யூஸ் பண்ண? நீ வந்து அவங்கள கஷ்டப்பத்தி சாப்பிட வேணான்னு தான் நான் நினச்சேன். நீ எதுக்காக அதை பண்ண? உனக்கு தேவைன்னா ஒரு மாதிரி நீ நடந்துக்கிற. மொத்தத்தில் நீ வந்து எங்கள் டீமுக்காக எதுவுமே பண்ணலை, அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்காக தான் பண்ணன்ற மாதிரி சொல்கிறாங்க. நடுவில் எஃப்ஜே பெரியும் எடுக்கிறாங்க. எஃப்ஜேக்கு தான் நீ எப்போ பாரு சப்போர்ட் பண்ணன்ற மாதிரி எடுக்கிறாங்க. உடனே எஃப்ஜே இருக்கான்ல, என்னை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி குறுக்க வந்துட்டான். அதுக்கு மேலே வியானா வந்து எஃப்ஜேவோட பேரை ரொம்ப கொண்டு வரல. ஆதிரைக்கு இந்த பாயிண்ட்டை வச்சாங்க. நீங்கள் வேணா பாருங்க, இவங்க வச்சதுக்கப்புறம் ஏறக்குறைய எல்லாருமே இதே பாயிண்ட்டை சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, வீக்கெண்டில் தான் இது நடக்கும்னு நினச்சேங்க. அதாவது ஆதிரை வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு விளையாடாம பிக் பாஸ் ஹவுஸுக்கு தானே விளையாண்டாங்க. அதெல்லாம் வந்து வீக்கெண்டு பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் நம்ம ஆளுங்க வெள்ளிக்கிழமையே அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஏன்னா கடைசியில் ரிசல்ட் நமக்கு தெரியும். ப்ரோமோவை பார்த்தவங்களுக்கு யார் 2 பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ன்ற ரிசல்ட் தெரியும். அரோரா, அதுக்கப்புறம் வந்து ஆதிரை, இவங்க 2 பேர் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் ஆகியிருக்காங்க. போன வாட்டி கானா வினோத்தும் வியானாவும் வந்தாங்கல்ல, இந்த வாட்டி வந்து ஆதிரையும் அதுக்கப்புறம் அரோராவும் வந்திருக்காங்க. அப்போ ஆதிரைக்கு நிறைய ஓட்டு வந்திருக்கும். வியானா சொன்னதுக்கு அப்புறம் கூட நிறைய ஓட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏறக்குறைய இதே காரணத்தை சொல்லி தான் ஓட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபுல் எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்.